தஞ்சை பெரிய கோவிலை சுற்றியுள்ள அகழியை சுத்தம் செய்து தூர்வாரி படகு குழாம் அமைக்க முதல்வருக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் தெரிவித்தார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ இந்த தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆகியிருக்கீங்க. தஞ்சையை பொறுத்தளவு உலக புகழ்பெற்ற பெரிய கோயிலும் அதை சுற்றியுள்ள இந்த அகழியும் ரொம்ப முக்கியமானது, ஒரு புராதன சின்னம்னே சொல்லலாம். அந்த இடத்துல இப்போ குப்பைகள் கொட்டும் பணி கொட்டிட்டு வர்றாங்க. இதை இதே ஃபுல்லாக மூடி கிடக்குது முன்செரிகளால். இப்போ இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எந்த மாதிரியான பணிகளை இந்த விரைவாக முடிக்க சொல்லி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? வணக்கம். தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன். நமது உலக புகழ்பெற்ற வரலாற்று சின்னமாக விளங்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை சுற்றி சிறப்பு மிகுந்த அகழி அந்த கோவிலுடைய பாதுகாப்பிற்காகவும் அந்த சோழ தேசத்தின் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது. இதில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு சிறந்த நிலையாக இதை உருவாக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போது வழங்கினார்கள். எப்படின்னு சொன்னால், வேலூர் கோட்டையை சுற்றி இன்றைக்கு பராமரிப்பிலும் நடைமுறையிலும் இருக்கக்கூடிய கோட்டை, அந்த கோட்டையை சுற்றியுள்ள அகழியை போல நீர் நிரம்பிய ஒரு அகழியாக இதை மாற்றணும் அப்படிங்கிற எங்களுடைய விருப்பத்தை, மக்களின் விருப்பத்தை மாவட்ட ஆட்சியர் இடத்துல தெரிவித்திருக்கிறோம். முதலாவதாக இப்போ பொறுப்பேற்றவுடன் முதல் பணியாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல கலந்து ஆலோசித்து மாவட்ட நிர்வாகத்திற்காக தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு 3.5 கோடி மதிப்பிலான இந்த எந்திரங்கள் எல்லாம் வாங்கப்பட்டன. அதனுடைய முதல் பணியே பெருவுடையார் ஆலயத்தை சுற்றியுள்ள இந்த அகழியை தூய்மைப்படுத்தும் பணி நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து தூர்வாரும் பணியும், அதை தொடர்ந்து நீர் நிரப்பும் பணிகளையும் செய்யணும்னு விருப்பப்படுறோம். ஒரு 15 நாள் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். 15 நாளில் இந்த தூய்மை பணிகளும் அதோடு சேர்த்து இந்த தூர்வாரும் பணியும் நடைபெறும். அவசிய தேவைக்கேற்ப நாட்களை அதிகப்படுத்தி முழுமையான ஒரு அகழியை எல்லோரும் சொன்னதை போல வாக்குறுதிகள் நாங்கள் புதுசாக என்ன கொடுக்க போகிறோம்னு கேட்டாங்க. நாங்கள் புதிய வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியதில்லை. மக்கள் விரும்புகின்ற, மக்கள் எந்த மாற்றத்தை விரும்பி எங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களின் விருப்பத்தை நிறைவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன கடந்த கால மக்கள் பிரதிநிதிகள் செய்யாமல் விட்ட பணிகளை செய்யறதுல முதன்மையாக இந்த தஞ்சை பெரிய கோவிலை சுற்றியுள்ள அகழி, இது மாநகரத்தை சுற்றி வருது. முழுமையான பரப்பும் தூய்மைப்படுத்துதல், தூர்வாறுதல், நீர் நிரப்புதல், பொதுமக்கள், பயணிகள், சுற்றுலா பயணிகள் பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படகு குழாம் அமைக்கணும். இதையெல்லாம் ஒரு விரிவான திட்டமிடுதலோடு முதல்வரை சந்தித்து உரிய அதிகாரிகளிடத்துல இது மத்திய அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையில இருக்குது. முறையான அனுமதிகளை அதற்குரிய அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரையும் சந்திச்சு முறையா வாங்கி இதை செயல்படுத்தி காட்டுவது எங்களுடைய தலையாய கடமைன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சையை மீட்டெடுப்பதற்கு சமம் இந்த அகழியை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது. அதாவது பல ஆண்டுகளாக இந்த தஞ்சை பகுதி மக்கள் வைத்த கோரிக்கை என்பதை தற்போது நிறைவேற்றும் விதமாக இந்த சம்பவமானது நடைபெற்று வருகிறது. அதாவது அகழியை முதலில் தூய்மைப்படுத்துதலும், அதன் பிறகு தூர்வாரி, அதன் பிறகு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கும் பொழுது கல்லணை கால்வாய் வழியாக வரக்கூடிய தண்ணீரை இந்த பெரிய கோயில் சுற்றியுள்ள அகழியில் விட்டு படகு சவாரி செய்யும் அளவிற்கு மாற்ற இருப்பதாக தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் தெரிவித்திருக்கிறார். இந்த தொகுதி மக்களின் நீண்ட நாள் பிரச்சனை இதன் பிறகாவது தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காட்டிக்கொள்ளும் சரவணகுமார்.